ராதே ராதே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 4 மணி ஆகிடுச்சு. பசங்களை எழுப்பலான்னு பார்த்தா மாமனார் வந்து கூப்பிட்டாங்க. கிளம்பிட்டாங்கனால கதவு சாத்திக்கோன்னு சொன்னாங்க. சரின்னு வெளியில் போய் பார்த்தா ஆல்ரெடி குளிச்சுட்டு ரெடியே ஆகிட்டாங்க. சரின்னு கேட்டு மட்டும் திறந்து விட்டேன். ஏன்னா 2 கையில் 2 பக்கெட், ஒரு கையிலையும் ஒரு கையில் பேகும் சாமி பொருளும் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இந்த மாதிரி கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டா அவங்க ஃப்ரீயாக வந்து வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க கிளம்பும் போது ஃபோன் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். தெரியாத மாதிரி பிடிச்சிருந்தேன், டார்ச் போடல ஃபோனில். அதுக்கு அப்படியே தான் வந்து நான் வீடியோ பண்ணேன். அவங்க போன அப்புறமா போயிட்டு சரி வெளியில் காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பக்கத்துலேயே தான் இங்கே கோயில், இங்கே லைட் எரியுது இல்லைங்களா, அங்கே தான் விடிய காலம் 4 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேட் சாத்திட்டு கதவு சாத்திட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு பசங்களை படிக்க வைப்பேன். இப்போ கதவு சாத்திட்டேன். இந்த பக்கம் வந்து கேட்டு மூடிட்டு இந்த பக்கம் கதவு சாத்திட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்பா படுத்திருந்த அந்த பெட்டெலாம் எடுத்துட்டேன். இது வந்து கொசு வலை கட்டி தான் படுப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்தா இன்னும் 4 ஆகலை, இன்னும் 5 நிமிஷம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி கொசு வலையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு பசங்களை போய் எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். பின்னாடி பக்கமும் கதவு திறந்து வச்சுருப்பாங்க ஒரு சில டைமில் ஞாபகம் இல்லாமல். ஏன்னா பின்னாடி போய் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு பல் தேய்ச்சிட்டு அவங்க வந்து கிளம்புவாங்க. இப்போ வந்து பின்னாடி ஒரு சில டைமில் கதவு சாத்தியிருப்பாங்க, தெரியாமல் திறந்து வச்சுருவாங்க. அதான் பார்த்தேன், கதவு சாத்தி தான் இருந்தாங்க. சரி நான் எதுக்கும் திறந்து வெளியில் வந்து மாடு ஏதாவது வந்து சாப்பிட்றாங்களா பில்லெல்லாம் பார்த்தேன். பில்லுனா இந்த நெல் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இல்லையா, நெல்லுலேருந்து அதை பிடிங்கிட்டு தனியாக இன்னொரு இடத்துல நடுவோம். அந்த நெல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மாடு வந்து இங்கே சாப்பிட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பையனை எழுப்பினேன். பெரிய பையனை எழுப்பினோன்னே அவர் இன்னும் கொஞ்சம் தூங்கணும் பக்கத்தில் வந்து பிடிச்சிட்டு படுத்துட்டார் என் கை மேலே. குட்டி ஒன்று வந்து அந்த பக்கம் வந்து படுத்துட்டாரு. பெரிய பையன் வந்து முதல்ல எழுந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே நான் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நைட் தூங்கும்போது காலை தெரியாமல் இடிச்சுக்கிட்டு அப்போ வந்து கேட்டால் என்னாச்சுன்னு சொல்லி வலிக்குதுன்னு சொன்னேன் காலையில். சரி நான் வேணால் காலை அமுத்தி விடட்டுமா அப்படின்னு சொன்னால், சரி கையில் அமுக்க வேண்டாம்னு சொன்னோடனே சரி காலையாச்சும் மிதிக்கிறேன்னு காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கால் நல்லா மிதித்து விட்டான். அவரும் நல்லா மிதிச்சுட்டு இருக்கும்போது குட்டி ஒன்று வந்து தூங்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவரை எழுப்பிட்டேன். அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்தாங்கன்னா எழுப்புனா தூங்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா வந்து அப்படியே வந்து எந்திரிச்சிருவாங்க 2-3 தடவை கூப்பிட்ட உடனே. சின்னவரும் வந்து கொஞ்ச நேரத்தில் அண்ணா வந்து காலை நல்லா மிதித்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பரவாயில்லன்னு இருந்தது. அதுக்கப்புறம் சின்னவர் எழுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா சரி தண்ணி கொண்டு வந்தேன். தண்ணி கொண்டு வந்துட்டு பசங்களுக்கு படுத்த உடனே கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தது. அதனால சரி போய் முகத்தை இன்னொரு தடவை கழுவிட்டு வந்து தண்ணி குடிக்க உட்காந்துட்டேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே முதல் தடவை தண்ணி குடிக்கும்போது கொஞ்சமாக குடிக்கணும். அதுக்கப்புறம் 2வது தடவை அதே மாதிரி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தா நல்லது. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பழக்கம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கும், குமட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். பழக்கமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டெய்லியும் குடிச்சுப்பேங்க. இப்போ நான் தண்ணி குடித்து முடிச்சுட்டு நேற்று வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இந்த வயிறு வந்து சூடாக இருந்தால் இந்த கல்கண்டு தண்ணி குடித்தா சரியாக போடுங்க. அது வந்து இப்போ பரவாயில்லையா இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இல்லை, நல்லா வேலை செஞ்சது. அது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்போயாச்சும் வந்து வயிறு ஹீட் ஆகிடுச்சுனாலும் முகத்தில் சூடுனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து குருவோ இல்லை கட்டியோ வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி பண்ண விலாகில் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பசங்க வந்து 2 பேரும் உட்காந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படிக்கும்போது நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுருந்தேன். ஏதாவது டவுட் கேட்குறாங்களான்னு பார்த்தேன். எதுவும் டவுட் கேட்கல. அவங்களே அண்ணா தம்பி பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரி நான் போயிட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லி எல்லாம் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீடு வாசல்லாம் பெருக்கிறது, அப்புறம் மாமனார் படுத்துருந்து பெட் எடுத்தது, நாங்கள் இங்கே படுத்த இடம்லாம் நல்லா உதறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொழுது வெடியவும் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா பசங்களுக்கு பல் தேய்ச்சிட்டு வர சொன்னேன். 2 பேரும் பல் தேய்ச்சிட்டு வந்துட்டாங்க முகம் கழுவிட்டு. அதுக்கப்புறம் சத்து மாவு, ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஒடிஷாவில் ரெடி பண்ணது, இது அவல் வச்சு செஞ்சது. இது வந்து குக் பண்ண தேவையில்லை, நம்ம டேரெக்டாக வந்து மாவில் பால் வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கும் குழந்தைங்களுக்கு.
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலையில் 2 பேருக்கும் எண்ணெய் வச்சு கை கால் உடம்புலலாம் எண்ணெய் போடல. இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். கோல்டு பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட விளாகில் சொல்லியிருந்தேன். கோல்டு பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் கடைக்கு எண்ணெய் குழந்தைங்களுக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து பரவாயில்ல, அதனால் வந்து வெயில் வந்துருச்சு மறுபடியும். அதனால் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணேன். நானும் தலையில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு இப்போ குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன். பசங்க வந்து டியூஷன் போக இன்னொரு 10 நிமிஷம் இருக்கனால டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவியில் வந்து மகாபாரதம் ஒடியாவில் டப் பண்ணி போட்டுட்ருக்காங்க. சீரியல் மாதிரி அப்படியே. நான் வந்து மகாபாரதம் தமிழ்லேயும் ஹிந்திலையும் பார்த்துருக்கோம், நானும் ஹஸ்பண்டும். இப்போ வந்து ஒடியாவில் டப்பிங் பண்ணி போடுறாங்க. பசங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கன்வெர்ட் பண்ணிக்க. அதனால் ஒடியாவில் தினமும் பார்ப்பாங்க. காலையில் ஈவினிங் 2 தடவை போடுவாங்க. சண்டே டைம்லேயும் போடுவாங்க. பசங்க வந்து சின்சியராக பார்ப்பாங்க. மகாபாரதம், ராதாகிருஷ்ணா இந்த சீரியல் எல்லாம் வச்சு பார்க்க சொல்கிறது. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கனால பார்த்துட்ருக்காங்க. டியூஷனுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இப்போ 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. 7 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி காலையில் டிஃபன் ஐட்டம் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பொரியல் மட்டும்தான். நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க, கஞ்சி சாதம் செஞ்சுருந்தேன்னு. சாதமில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் ஒரு உருளைக்கிழங்கு கூட இருந்தது. உருளைக்கிழங்கு வந்து வெங்காயம்லாம் போட்டு மசாலா மாதிரி ரெடி பண்ணிடுவேன். பொரியல் வந்து காளான் பஜார் பக்கம் யாராச்சும் போகிறாங்கன்னா பார்ப்பேன். ஜஸ்ட்டு எட்டி பார்த்து யாராச்சும் போகிறாங்கன்னா அந்த டைமில் காசு கொடுத்துருவேன். இல்லைனா பசங்கக்கிட்ட யார்கிட்டையாச்சும் ஃபோன் பண்ணி கேட்பேன். எங்கள் ஓரப்பத்தி பசங்கள்லாம் பெரிய பசங்க இருக்காங்க. பசங்க டியூஷன் போகிறதுனால 9 மணி ஆகிடும் வரத்துக்கு. வந்த உடனே ரெடியாகி ஸ்கூலுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். அதனால இவங்க போய் வாங்கிட்டு வர முடியாது. மூத்தார் பசங்க வேறு யாராச்சும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டு அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க போகிற மாதிரி இருந்தால் கொடுப்பேன். இல்லைனா அவங்க ஏதாவது வேலையாக இருக்காங்கன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சரி, யாராச்சும் மத்தியான டைமில் பகல் டைமில் வேறு எதாச்சும் போனாங்கன்னா அப்போ பார்த்துட்டேன்னா காசு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா மதியம் குழம்பு வச்சு செஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். காலையில் டைமில் வாங்கிட்டு வந்தால் பொரியல் பண்ணிவிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ யாராச்சும் போனால் தான் உண்டு, அதனால் போக மாட்டாங்க. நான் பார்க்குறேன். ஜஸ்ட் யாராச்சும் போனால் கொடுப்பேன். இல்லைனா வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சமாக பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டா கரெக்டாக இருக்கும் கஞ்சி சாதம் சாப்பிட. காலையில் குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றில் கஞ்சி கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து அவங்க ஏற்கனவே காலையில் வீட்லேயே செஞ்ச ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து கலந்து கொடுத்துருக்குல்ல, அதை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ மதியத்துக்கு தான் சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கும். இப்போ பசங்களுக்கு டியூஷனுக்கு டைம் ஆகிடுச்சு. அவங்க டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும். துணி துவைச்சதை காய வைக்கிறது, பாத்திரம்லாம் கழுவி வச்சது நேற்று நைட்லேருந்து அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் எங்கேயாச்சும் இருக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா வந்து காலையில் பசங்க வரதுக்குள்ளே பொரியல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பொரியலில் சாப்பிட எல்லா சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டேன்னா அவங்க 9 மணிக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கஞ்சி சாதம் சாப்பிட்டுப்பேன். இப்போ போய் நான் வரேன். ஃபுல்லாகவே இல்லை, காணாமல் போயிடுச்சு. வயிறு ஹீட்னால தான் அது ஆயிடுது. நமக்கு வந்து வயிறு ஹீட் ஆனால் ஒரு சில டைமில் கரெக்டாக தெரிஞ்சிடும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது. எல்லாருக்குமே வயிறு வந்து எரிச்சலாக இருக்கிறது, யூரினரி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். கல்கண்டு பவுடர், கல்கண்டு தண்ணி வந்து நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி தான், வெறும் கல்கண்டு ஒரு அரை பாத்திரம்ல ஒரு 2 லிட்டர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பேர் குடிக்க 2 லிட்டர் கரெக்டாக இருக்கும். கல்கண்டு வந்து நிறையமாக போட்டுருங்க. அது நல்லா அதில் கொஞ்சமாக கல்கண்டு வந்து ஃபஸ்ட்டு நல்ல பியூராக இருக்கான்னு பாருங்கள். அழுக்காக இருந்தால் அதை வந்து அப்படியே ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போடாதீங்க. ஒரு சில கல்கண்டு வந்து இந்த நாட்டு கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸு வந்து நம்ம தண்ணியில் கொஞ்சமாக தண்ணியில் போட்டுட்டு அதை தனியாக வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு கல்கண்டை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதுக்குள்ளே போட்டு கலந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. ஃபஸ்ட்டு ஒரேடியாக அப்படியே குடிச்சிடாதீங்க, கொஞ்சமாக குடிங்க. 2 முழுங்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிங்க. பாருங்கள், உங்களுக்கு என்ன வயிறு ஹீட்னால ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே சரியாக போயிடும். எல்லா டைம்லேயும் வந்து வயிறு ஹீட்னால இது வராது. எனக்கு ஃபீல் ஆச்சு வயிறு ஹீட்டில் தான் இது வந்திருக்கனால தான் நான் வந்து அதை செஞ்சு குடித்தேன். மற்றபடி உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது ஹீட்டானால் வயிறுக்கு உடம்பு ஹீட்டானால் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தால் நீங்கள் குடிக்கலாம். நான் நேற்று குடிச்சிருந்தேன், இன்றைக்கி ரிசல்ட் கிடச்சிருக்கனால தான் சொல்கிறேன்.
இது வந்து இங்கே வந்ததுனால தான் எனக்கு வந்து ஆல்ரெடி எப்பயாச்சும் ஒரு சில டைமில் வரும், நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் வயிறுகிட்டேன். இதுவே வந்து பிம்பிள்ஸ் வரது வந்து வேறு மாதிரி இருக்கும், பெருசாக வந்து அது ஒரு மாதிரி தெரியும், அது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். பிம்பிள்ஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெமெடி பண்ணிக்கலாம். இது வந்து பிம்பிள் கிடையாது, ஹீட்னால வந்தது தான். நேற்று நான் அந்த ரிங்ஸ் குடித்த உடனே இன்றைக்கி எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நேற்று விலாக்லேயே நான் காமிச்சிருப்பேன் எவ்வளோ பெருசாக இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு, ஜஸ்ட் லைட்டாக தான் இருக்குது. சரி, இப்போ போய்ட்டு நான் ஏதாவது சமைக்கிறதுக்கு ரெடி பொரியல் பண்ணுறேன், கஞ்சி குடிக்கிறதுக்கு. டியூஷன்லேருந்து வந்த உடனே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தாங்க கால் மேலே. அதுக்கப்புறம் அப்பாவும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 9:30 மணி ஆகிடுச்சு. அப்பா வந்து ஃபஸ்ட் கோயிலேருந்து வந்துட்டாங்க. இப்போ 2வது கோயிலுக்கு கிளம்புவாங்க. வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து இந்த பக்கம் பொரியல் ரெடி பண்ணிட்டேன். பொரியல் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாக வெந்துருச்சு. ஆனால் இப்படியே ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஒடிஷாவில் வந்து எப்படி செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பொரியல் ரெடி ஆனோம், மறுபடியும் கலந்து விட்டு மறுபடியும் 2-3 தடவை வதக்கி மறுபடியும் கலக்கி விட்டு அது மாதிரி லைட்டாக தீஞ்ச மாதிரி வர வரைக்கும் அதை வந்து பொரியல் பண்ணுவாங்க. அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வெந்த அப்புறமா இப்படி 4 பக்கம் பரப்பி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சு நல்லா வந்து பொரியலில் லைட்டாக தீ விடுவாங்க. தீஞ்ச உடனே மறுபடியும் திருப்பி போட்டு இன்னொரு தடவை செய்கிறது. 2-3 தடவை லைட்டாக தீயை விட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும் பொரியல். வீடு வந்து இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், அதாவது கதவு இருக்குது, ஆனால் பூனை எல்லாம் வர மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வேளை பூனை ஏதாவது வந்துருச்சா, நைட்டில் சாப்பாடு வாய் வச்சுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக சாப்பாடு மேலே வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருப்பேன். அந்த தண்ணி ஆடாமல் அப்படியே வந்து இருந்தது, கீழே எதுவும் ஊற்றலை அப்படின்னா இந்த சாப்பாடு சாப்பிட்லாம். இல்லைனா பூனை ஏதாவது தள்ளி விட்டுருக்கலாம், இல்லை அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்குவோம். கதவை மூடி வச்சா நாயெல்லாம் வர சான்ஸ் இல்லை, அது சின்ன சந்தாக இருக்கிறதுனால ஒரு வேளை பூனை வரும், அதனால தான். அதுக்கப்புறம் இப்போ நேற்று நைட்டு செஞ்ச சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், நேற்று மதியம் செஞ்ச சாதம், அதை வந்து இந்த மாதிரி எடுத்து பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் இந்த சாதத்தை புளிஞ்ச மாதிரி புளியணும். நம்ம ஃபுல்லாக புளியாமல் ஓரளவுக்கு புளிஞ்சிட்டு நம்ம அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லா சாதத்தையும் இதில் போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து 1 வந்து வெந்ததில் 3 வந்து நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க, குழம்பு செஞ்சுருந்தேன். மீதி 1 வந்து அப்படியே இருந்தது. அதை வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன சைட் டிஷ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொரியலும் பண்ணியிருக்கேன், மாங்காய் பழமும் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து கஞ்சி சாதம் செஞ்சால் உருளைக்கிழங்கு தான் வந்து நசிச்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. உருளைக்கிழங்குல வந்து அதிகமாக மசாலா இல்லாமல் செய்ய சொல்லுவாங்க, இந்த மாதிரி நசிக்கிற மாதிரி. அதை வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் செய்வேன். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொரியலும் செஞ்சுருக்கேன். இப்போ சாதம் வந்து இந்த மாதிரி தண்ணி தேவையான அளவு வச்சுட்டு மீதி மேலே இருக்க தண்ணியை இருத்துடணும். இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு வந்து நல்ல புளிப்பு பிடிக்குமோ அவங்க அப்படியே அந்த கஞ்சி சாதமும் அப்படியே சாப்பிடுவாங்க அந்த தண்ணியோட. இப்போ அந்த சாதத்தை நம்ம புளிஞ்சு போட்டது மாதிரி போடாமல் அப்படியே போட்டால் புளிப்பு எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் வாசனையாகவும் இருக்கும். அதில் கொத்தமல்லி தலையெல்லாம் அந்த கஞ்சி சாதம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா அதில் கொத்தமல்லி தலையும் பச்சை மிளகாயும் போட்டு நசுக்கி அந்த தண்ணியில் குடிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சாதம் ரெடி பண்ணி பரிமாறி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்குல கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண வெங்காயம், உப்பு, கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிக்சர் அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். மிக்சர் வந்து வீட்டில் இருந்தது காலி ஆகிடுச்சு, அதனால் கடையில் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சுருந்தேன். பசங்க 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து மசிச்சுக்கணும். பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கனால ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மிக்சரும் வெங்காயத்தையும் மசிச்சுட்டு கடுகு எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறமா தனியாக எடுத்து பசங்களுக்கு வச்சுட்டு நான் வந்து எனக்கு பச்சை மிளகா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பேன். இப்போ சாதம் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்க வந்து ஃபஸ்ட்டு மாங்காய்ப்பழம் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாதம் வந்து அந்தளவுக்கு காலி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மாங்காய்ப்பழம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா முடிஞ்ச அப்புறமா சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு பாதி அந்த பக்கமும் பாதி இந்த பக்கமும் 2ஆக பிரிச்சுட்டேன். வெள்ளரிக்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி சின்னதாக வெங்காயம் கட் பண்ணது அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது பாத்திரத்தில் எல்லாத்தையும் மசிச்சு பாதி வந்து எடுத்து அதில் வச்சுருவேன். மீதி வந்து இந்த பக்கமே வச்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிட்டேன். சைட் டிஷ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். கஞ்சி சாதம், காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல், மிக்சர் உருளைக்கிழங்கு மிக்சிங், வெள்ளரிக்காய், வெங்காயம், மாங்காய்ப்பழம். இதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் சாப்பிட்டு முடித்தா செம்ம தூக்கம் வரும், ஆனால் தூங்க மாட்டேன். கஞ்சி சாதம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு சில டைமில். ஆனால் நான் அவ்வளோ ஈஸியாக வந்து தூங்கிட மாட்டேன். படுத்த உடனே தூக்கம் வந்ததுனால படுக்க மாட்டேன், உட்காந்துட்டே இருப்பேன். வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டே இருப்பேன்.
அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இந்த துணி வந்து எப்போவுமே சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் துடைக்கிறதுக்காக வச்சுருக்க துணி. நல்லா தினமும் வந்து சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இடத்துல இந்த மாதிரி துணி வச்சு தான் துடைப்பாங்க ஒடிஷாவில். அப்படியே வந்து பெருக்க மாட்டாங்க தொடப்பத்தில். ஃபஸ்ட்டு துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பெருக்கி விடுவாங்க. இந்த துணி வந்து தினமும் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இடம் துடைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டேன். இதை வந்து இப்போ கழுவணும். இப்போ வந்து அந்த துணியை நல்லா வந்து 2-3 தடவை அலசிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை அலசினேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 2 தடவை அலசியிருக்கேன். அலசிட்டு இப்போ அந்த துணியை வந்து நீங்கள் வச்சுட்டு ஓரமாக வெயில்ல அது எடுக்கும்போது அது மேலே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும், இல்லைனா பூச்சி ஏதாவது இருக்கும். இப்போ வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுறேன். சாயங்காலம் வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசியும் சாதம் செய்கிறதுக்கு ஊற வைக்கிறேன். ஏன்னா விறகு இன்றைக்கும் இல்லை, அதுவும் மழை வந்து நனைச்சி போச்சு. அதனால் கேஸில் தான் செய்ய போகிறேன். அதனால் அரிசியை வந்து இங்கே ஊற வச்சுட்டேன். மீதி வந்து கொண்டக்கடலையும் தனியாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு செய்யலான்னு போனால் திடீர்னு அரிசி ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். 20 கிலோ அரிசி எங்களுக்கு கிடைக்கும் 2 மாதத்துக்கு சேர்த்து. போகும்போது இப்படி தான் வந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கும். வயல் ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான். நான் வந்து தலையில் துணி இப்படி வச்சுட்டு தான் போவேன். பக்கத்தில் தான், அடுத்த ஒரு 2 ஊர் தள்ளி தான் போனால் அங்கே ஒரே ஆளுங்க கூட்டமாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து அரிசி வாங்கிறதுக்கு ரொம்ப அதிகமான ஆளுங்க வந்திருந்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்து சர்வர் எரர்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரமாக ஆயிடுச்சு. அரிசி வந்து கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க, மீதி பேருக்கு கொடுக்காம நிப்பாட்டிட்டாங்க அந்த சர்வர் எரர்னால். சரின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். பார்த்தா அவ்வளோ ஜனமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அங்கேயே நின்று ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. எல்லோரும் வேறு தெரிஞ்சவங்க, இவங்கெல்லாம் எங்கள் ஊர்லேயே பெரியவங்க, வயசானவங்க. அங்கே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் போய் நான் கொஞ்சம் ஓரமாக சைடில் நின்றுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். என்னோடய அரிசி கொடுக்குற டைம் வந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓரமாக நின்றுட்டேன். எங்கள் ஓரக்குத்தி பையன் வந்து அங்கேயே நின்றுட்டு இருந்தான். சரி வாங்க சித்தி நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் அரிசி வந்த அப்புறமா டைம் கரெக்டாக நம்ம கூப்பிடும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி நான் போய் ஓரமாக நின்னேன். அதுவும் வந்து நிறைய வந்து ஜென்ஸுங்க தான் வராங்க. லேடிஸ் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேருங்க அந்த மாதிரி தான் வராங்க. நிறைய ஆளுங்க இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும் அங்கே நிற்கிறதுக்கு. நான் ஓரமாக வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தேன். அப்போ கூட வந்து இங்கே கிராமம்ன்றதுனால மோஸ்ட்லி வெளியிலலாம் யாரும் லேடிஸ் வரமாட்டாங்க இல்லைங்களா, அதனால ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது. சரி பரவாயில்ல நின்றுடலாம், வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்புறமா தான் லைனே வந்தது. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களே போய் அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்க வெளியில் இருக்காங்கன்றதுனால தான் நான் வந்து வெளியில் போக வேண்டியிருக்கு. அப்புறமா சரி டைம் வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அதோட வந்து எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கும்போதும் மறுபடியும் வந்து ஏதோ ஒரு எரர் வந்ததுனால மறுபடியும் லேட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு கண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்கு வந்து இப்போ பார்த்தாங்க சென்சரில். மறுபடியும் வந்து கையை மாற்றி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அது மாதிரி பண்ணி ஒரு 5-6 தடவை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்புறமா சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு 12:30 மணி ஆகிடுச்சு. கடகடன்னு சரி சாப்பாடு வச்சிடலாம். ஏற்கனவே அடுப்பு வந்து செய்கிறதுக்கு விறகும் இல்லை, விறகு வந்து வாங்க வேண்டியிருக்கு. இப்போ மழையாக இருக்கிறதுனால எல்லாம் ஈரமான விறகாக கொடுத்துருவாங்கனால இப்போ வாங்கலை. அப்புறமா சரி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்த அப்புறம் அடுப்பில் ஒரு பக்கம் சாதம், ஒரு பக்கம் சித்துலான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி. இதில் வந்து வெறும் உருளைக்கிழங்கு, தக்காளியும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். பாதி வேகும்போது இதில் முருங்கைக்காய் ஒரு 4-5 கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்து இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு தக்காளி போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி சேர்க்கும் போது. நல்லா வந்து வெந்த அப்புறமா இது வந்து அப்படியே ஒரு தாளிப்பு மாதிரி போட்டுக்கணும். இந்த பக்கம் வந்து சாதம் வெடித்த அப்புறமா பால் வந்து அடுப்பு மேலே வச்சுட்டேன். எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான். பால் வந்து எப்படின்னா நல்லா கொதித்து பொங்கி வரும்போது தண்ணி கொஞ்சம் அப்படியே தெளித்து விட்டுட்டு அப்படியே புழுக்குள்ளே அமுங்கின உடனே ஒரு 4-5 தடவை மட்டும் தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா பொங்கி வரும்போது பால் வந்து வெளியே ஊற்றாமல் அப்படியே இருக்கிற பாத்திரத்தில் கரெக்டாக பொங்கி வரும். இந்த பக்கம் குழம்பு வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக திக்னஸாக இருக்கும். இது தண்ணி மாதிரி தான் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வந்து இந்த கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம்
ஜஸ்ட் லைட்டாக திக்னஸாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு வச்சு நான் அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை பிறந்த உடனே அம்மாங்களுக்கு வந்து ஒடிச்சால இந்த மாதிரி ஃபுட்டு கொடுப்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. இப்படி பொங்கி வரும்போது கொஞ்சமாக தண்ணி வந்து அப்படி தெளிச்சிடணும். மறுபடியும் உடனே பொங்கும். பால் வந்து எப்போவுமே நம்ம வச்சோம்னா ஒரு 4-5 தடவை ஃபஸ்ட்டு பொங்கிட்டே இருக்கும். அப்போ 4-5 தடவை தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இப்படி அதுக்குள்ளே இருக்கிற இடத்துலையே அப்படியே கொதிச்சிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக பாருங்கள், எந்த பக்கமுமே பால் வந்து மேலே வந்து சிந்தவே இல்லை. அதுக்கப்புறம் பால் கொதித்து நல்லா வந்து திக்னஸ் லைட்டாக வந்து அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் இறக்கி வச்சுட்டேன். பாலில் வந்து 3/4 பாகம் தனியாக வச்சுட்டு ஈவினிங் வந்து ஜூஸ் செய்கிறதுக்கு 1/4 பாகம் வந்து இதில் வச்சுட்டேன். லைட்டாக வந்து நம்ம அந்த காற்று போகிற மாதிரி இப்படி வைக்கணும். இல்லைனா இந்த மாதிரி தண்ணி வந்து என்ன ஆகும்னா உள்ளே ஃபுல்லாக வந்து தண்ணி மறுபடியும் பாலில் விழுந்து தண்ணி ரொம்ப பால் வந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் காற்று போகிற மாதிரி வச்சோம்னா அந்த ஆவியெல்லாம் வெளியில் போனால் அப்புறமா நம்ம ஃபுல்லாக போட்டு மூடிக்கலாம். பால் வந்து நல்லா தண்ணி எல்லாம் உள்ளே போயிட்டு பாலில் நிறைய தண்ணி சேர்ந்துடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் வச்சு நம்ம மூடி வைக்கணும். நல்லா மழை வர மாதிரி இருக்குது. அதனால் துணியெல்லாம் வெளியே காய வச்சது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ மத்தியானம் 2 மணி ஆகுது. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். என்னென்ன சாப்பாடு இன்றைக்கி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சாதம் தாங்க, சாதம் செஞ்சுருந்தேன். பார்த்தீங்க, காலையில் செஞ்ச பொரியல் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் சிந்துலா ரெசிபி, கொஞ்சம் மாங்காய் பழம். இது வந்து பாயசம் வந்து நான் ஏற்கனவே அன்றைக்கி ரசம் கொடுக்கும்போது சொன்னேன் இல்லைங்களா, எல்லாேருக்கும் வீட்டில் செஞ்சது ஏதாவது கொடுத்தோம்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க ஏதாவது செய்யும்போது இப்போ நம்ம பாத்திரம் அவங்க வீட்டில் இருக்குன்னா அவங்க வந்து அதை கொண்டு வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த பாத்திரம் காலியாக கொடுக்கக்கூடாது, ஏதாவது கொடுக்கணும்னு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி பாயாசம் கொண்டு வந்தாங்க. அது வந்து நல்லா சூடாக இருந்ததுனால நான் வந்து தட்டில் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சிடுறேன். எப்பவுமே முகத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய வேர்வை இருக்குன்னா முகத்தை வந்து கழுவாதீங்க உடனே. நான் இப்போ தான் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்தேன். ஆனால் உடனே முகத்தை கழுவலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா தொடச்சிக்கணும். இல்லைன்னா வந்து ஃபேன் பக்கத்தில் உட்காருங்க, நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் முகம் கழுவுங்க. வேர்வை வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம முகம் கழுவுனோம்னா கோல்டு பிடிக்கும். நமக்கு அந்த வேர்வை வந்து இருக்கும்போது நம்ம முகம் கழுவுனா கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து நான் நிறைய தடவை அதை பார்த்துருக்கேன். பசங்க வந்து விளையாடிட்டு உடனே வந்து முகம் கழுவுனாலும் கை கால் உடம்பெல்லாம் கழுவிட்டு வந்தாங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதோடு வந்து விளையாடிட்டு வந்து உடனே வந்து குளிக்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் கோல்டு பிடிக்க இருக்கும். நான் வந்து இதை சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் 2-3 தடவை நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நானே கூட எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தால் ரொம்ப கசகசன்னு இருக்குதுன்னு உடனே வந்து முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு உட்காந்தனா அப்படியே வந்து கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தீங்கனாலும் சரி, இல்லை வீட்லேயே ரொம்ப அதிகமாக வேர்வை இருக்குன்னா அது மேலே தண்ணி ஊற்றி கழுவாதீங்க. முகம் உடம்பு கை காலெல்லாம் கழுவாதீங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. இதெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி தொடச்சி விடுங்க. தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. அதுக்கப்புறமா வந்து முகம் கழுவுங்க, இல்லை குளிங்க. உடனே வந்து குளிச்சிங்கன்னா கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது. இது நான் நிறைய தடவை வந்து அனுபவம் பண்ணியிருக்கேன். அதனால சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கோல்டு பிடிச்சிரும், சும்மா ஜஸ்ட்டுனால உடனே கோல்டு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ மதியானம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ வந்து 2:30 மணி ஆயிருக்கு. ஒரு 1 ஹவர் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோனில் வீடியோ ஏதாவது எடிட் பண்ணுவேன். இல்லைனா ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்பேன். இல்லைனா கொஞ்ச நேரம் படுப்பேன். ஆனால் தூங்க மாட்டேன். பகலில் வந்து தூங்கி பழக்கம் இல்லை. அதனால் முழிச்சிட்டு தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் ஃபோன் வேலை, எடிட்டிங், அது மாதிரி சின்ன வேலையெல்லாம் பார்ப்பேன். பசங்க வந்து 4 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க 4 மணிக்கு வந்த அப்புறம் மறுபடியும் வந்து பேண்ட் ஷர்ட் சேஞ்ச் பண்ணி அவங்க டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணலாம். சரி, கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்தேன். பசங்க 4 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே திடீர்னு செவரில் லைட் போட்ட உடனே செவரில் வந்து தேள் போயிட்டுருக்கு. மேலே வந்து அந்த மரம் இருக்கிறதுனால பெருசாக வந்து வீடு வந்து சீட்டு வீடு. மேலேயே ஒரு நல்ல பெரிய மரம் ஒன்று இருக்குது. அது மேலேருந்து பொத்துன்னு இந்த மாதிரி பூச்சியோ பாம்போ ஏதாவது வந்துடும். அதனால் கொஞ்சம் பத்திரமா இருக்க வேண்டியிருக்கும். ஒரு சில டைமில் இந்த மாதிரி வந்துடும். அதை நான் பார்த்துட்டேன்னா இந்த மாதிரி எடுத்து வெளியில் போட்டுருவேன். ஒரு தடவை பூரான்னு கூட வந்துருந்தது. அப்புறம் பாம்பு, பூரா, இந்த மாதிரி தேள் இதெல்லாம் எப்போயாச்சும் ஒரு தடவை வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். ஏன்னா மரம் வந்து வீட்டுக்கு மேலேயே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பத்திரமா இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் மரம் இருக்கிறதுனால நல்லா காற்று வருதில்ல, அதனால் சீட்டு வீடு வேறு ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும்.
கூலிங்காக இருந்தால் போதும், அந்தளவுக்கு கூலிங்காக இல்லைனாலும் பரவாயில்ல. அதனால சரி மரம் இருக்கட்டும். அதுவும் இல்லாத அது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி சித்தப்பா வீட்டோட மரம், அவங்களாம் வெட்டினா தான் உண்டு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பையன் வந்து மறுபடியும் கால் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டான். நான் வந்து பரவாயில்லன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, அப்போ கூட நான் கொஞ்சம் அமுக்குவேன் அப்படின்னு சொன்னால், அமுக்க வேண்டாம், மிதிக்கிறதுனா வேணால் மிதின்னு சொல்லவே சரி மறுபடியும் கொஞ்சம் நேரம் மிதிச்சிட்டு இருந்தான். 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மதியம் வந்து இன்றைக்கி அவங்க சாப்பிடவே இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. அதனால் வந்த உடனே பசி எடுத்துச்சுனால கொஞ்சம் காஜு பிஸ்தாலாம் இருந்தது, பாதாம், முந்திரி இதெல்லாம் கொஞ்சமாக இருந்தது, காஞ்ச திராட்சை. அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்தேன். அதை இவர் பேப்பரில் வச்சு அவர் டப்பாவில் வச்சுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மதியம் எதுவுமே சாப்பிடல, வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதனால் சரி கொஞ்ச நேரம் சாப்பிட்ட உடனே கால் மிதிச்சுட்டு, அம்மா சரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குகு பாஞ்சி பண்ணணும்னு சொன்னாங்க. குகு பாஜின்னா நம்ம நிலா பாட்டு பாடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். குகு பாஜி நைபாஜி அப்படி சொல்லணும். இப்போ அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு பண்ணலை, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு குழந்தை கொஞ்ச நேரம் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் தூக்குங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆச்சு விளையாடி. சரி குழந்தைய கொஞ்ச நேரம் அப்படி விளையாட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு படிச்சுப்பாங்க. எப்போவுமே வந்து எந்த வேலையாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இன்றைக்கி விளையாட ஆசை வந்துடுச்சு அம்மா கூடனால, சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நைட்டில் வந்து தூங்கும்போது இந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க ஒரு சில டைமில். காலையில் தூங்கி எழுந்திரிச்சா ஒரு சில டைமில் அந்த மாதிரி பக்கத்தில் கட்டி பிடிச்சி தூங்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி இப்போ வந்து திடீர்னு பகல்லையே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படி தூக்குனேன். இவர் தூக்கும் போது சின்னவர் பார்த்துட்டு அவர் என்னையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் தூக்க சொன்னார். சரி 2 பேரையும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விளையாட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னேன். வெளியில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் டியூஷனுக்கு வந்து டைம் ஆகிடும், டியூஷன் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கூல் சீக்கிரமாக விட்டதுனால விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு டியூஷன் கிளம்பிட்டாங்க. நானும் வீட்டிலேருந்து எந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்கி மீதி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் அமுத்துனாருன்னா நானும் அமுத்துவேன்னு சொல்லிட்டு இவர் காலை வந்து நல்லா மிதித்தார். அதுக்கப்புறம் அமுக்கி விடுறேன்னு சொன்னாங்க. கையில் அமுக்க வேண்டாம், காலில் வேணால் மிதின்னு சொன்னேன். அப்புறமா வந்து 2 பேரும் மாற்றி மிதித்ததில் கால் வந்து இப்போ பரவாயில்ல, ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி லைட்டாக அமுக்கிட்டே இருந்தால் நான் வேண்டாம், மிதிக்கிறதா இருந்தால் மிதி, இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொன்னேன். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஏறி மிதித்தார். லைட்டாக கொஞ்சம் நேரம் மிதித்து அதுக்கப்புறம் விளையாட கிளம்பிட்டாங்க. விளையாடிட்டு வந்தால் அப்புறம் டியூஷனுக்கு 4 மணிக்கு கிளம்பிட்டாங்க. 4 மணிக்கு டியூஷன் போயிட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு தான் வந்தாங்க. ஜூஸ் பால் வந்து சில்லுன்னு ஆகிடுச்சு. இதில் வந்து கேரட், பீட்ரூட், ஆப்பிள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் லைட்டாக சர்க்கரை கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு கலந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீசஸ் வந்து அப்படியே இருக்குது. மூடிலையும் ஒட்டி இருக்கு, அதனால அப்படி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை தண்ணியில் வந்து போட்டு காலையில் ஊற வச்சுருந்தேன், பார்த்துருக்கீங்க. கொண்டக்கடலை வந்து நம்ம வேக வைக்காமல் கூட பச்சையாக சாப்பிடலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. எங்கள் பசங்க பச்சையாகவே சாப்பிட்டுவாங்க. மாமனார், நாத்தனார் பையன் அவங்களாம் பச்சையாக சாப்பிட மாட்டாங்க, வேக வச்சு தாளிப்பு போட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் வேக வச்சு தாளிப்பு பண்ணுறேன். அதோட இது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலாம், வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்லாம். ஆனால் இப்போ வந்து ஈவினிங் டைமு, அதனால் பச்சையாக சாப்பிடல, வேக வச்சு சேர்க்குறேன்.
அதை வந்து சாஸ்பேன்லேயே வச்சிடுறேன். சாஸ்பேனில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து வேக வைக்கிறேன். நல்லா வேக வச்சு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, இந்த பக்கம் பால் வந்து ஜூஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 6 மணிக்கு தான் குடிப்பாங்க, அதனால் இப்போ அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து திடீர்னு சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு வந்து வெளியில் பார்த்தா ஐஸ்கிரீம்காரங்க வந்துட்டாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி வியாபாரி வந்து ஒரு சில டைமில் இந்த பக்கம் வருவாங்க. தயிர் வடை, அதுக்கப்புறம் பானிபூரி இதெல்லாம் ஒரு டைம் கொண்டு வருவாங்க. ஊறுகாய், ஒரு சில டைமில் அப்பளம் இதெல்லாம் விற்பாங்க. ₹10 இந்த ஐஸு. ₹10 ஓகேவான்னு சொல்லுங்கள். ஐஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பொரி செய்யலான்னு தான் இருந்தேன். கொஞ்சம் கால் சரியில்லை, காலையிலேருந்தே கால் வலி, கட்டில் இடிச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அரிசி வாங்க போகிறது அங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வீட்டிலே வந்து கொஞ்சம் செய்ய முடியல, கால் வலிக்கிறதுனால. நாளைக்கு வந்து கண்டிப்பாக பொரி வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி வந்து அரிசி வந்து எப்படி பொரியாக்குறதுன்னு சொல்லி. 1 கிலோ வந்து ₹23 சொல்லி வாங்குறாங்க. 1 கிலோ அரிசி ₹23 சொல்லி வாங்கிப்பாங்க. நம்ம இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் 20 கிலோ அரிசி கொண்டு வந்திருக்கேன் 2 மாதத்துக்கு. 1 மாதத்துக்கு 10 கிலோ 20 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொண்டு போய் இப்போ கடையில் கொடுத்தோம்னா ₹20 வரைக்கும், ₹20 to ₹23 வரைக்கும் வாங்கிப்பாங்க. அரிசி எந்த மாதிரி இருக்கோ, அந்த பூச்சி இரும்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ₹20 வச்சுக்கலாம், அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ₹20க்கு 20 கிலோ கொடுப்பாங்க. ஒரு ₹400 வரும். அதில் வந்து நம்ம ஜீரா ரைஸ் வாங்கிக்கலாம், ஒரு 4 கிலோ 5 கிலோ போல் கொடுப்பாங்க. அந்த அரிசி வந்து வெறுமனா ஜீரா ரைஸ்னால் நம்ம கடை அரிசி போல் வாங்கிட்டு எப்போயாச்சும் ஒரு நாளில் வந்து சமைச்சிக்கலாம். இல்லை பிரியாணி ஏதாவது செய்யும்போது அந்த அரிசி யூஸ் பண்ணி செய்யலாம். இல்லை வெரைட்டி ரைஸ் செய்யும்போது, இப்போ லெமன் ரைஸ், தயிர் சாதம், தக்காளி சாதம்லாம் செய்யும்போது நம்ம ரேஷன் அரிசியில் செய்ய முடியாது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து இந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் 2 மாதம் கழித்து தான் மறுபடியும் அரிசி கொடுப்பாங்க. அதனால் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க அரிசியிலேருந்து 10 கிலோ வச்சுப்பேன் வீட்டுக்கு. அதில் பழைய 10 கிலோ சேர்த்து அதை வந்து கடையில் கொடுத்துருவேன். அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு 5-6 கிலோ ஜீரா ரைஸ் வாங்கிட்டு வந்து வெரைட்டி ரைஸ் செய்யும்போது அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சிக்க வேண்டியதான். அதை யூஸ் பண்ணி அதை இப்போ நான் கொடுத்து விட்டுருக்கேன். அவங்க மாற்றி கொண்டு வருவாங்க. நான் காட்டுறேன் எவ்வளோ 20 கிலோ இருக்குது, வீட்டில் எவ்வளோ அரிசி இருக்குதுன்னு சொல்லி. இந்த அரிசி தான் இப்போ கொண்டு வந்த அரிசி, 20 கிலோ இதில் இருக்குது. இதை வந்து இப்போ கொடுத்து விட்டுடுவேன். கொடுத்து விட்டு மாற்றி கொண்டு வர சொல்லுவேன். இந்த அரிசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தா கொண்டக்கடலை அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே இதை வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தாளிச்சிக்கலான்னு வச்சுட்டேன். மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு அப்புறமா தாளிச்சிக்கலான்னு சொல்லி அடுப்பெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணலை. மதியம் சமைச்சா அப்புறமா நைட்டுக்கு வந்து ஒரேடியாக கொஞ்சமாக நல்லா சர்ஃப் போட்டு தொடச்சிருவேன். அதனால் அப்படியே வச்சுருந்தேன். அதிகமாக ஆயில் இல்லை, ஜஸ்ட்டு ஆயில் போட்டு கடுகு சீரகெல்லாம் பொரிச்சு விட்டு அப்படியே அதில் போட்டு கலந்தது தான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் எல்லாருக்கும் ஜூஸும் கொண்டக்கடலையும் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு 7 மணி மேலே கோதுமை மாவு வந்து ரெடி, இன்றைக்கி சப்பாத்தி செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணேன். ஆக்சுவலி இந்த பேக் வந்து நல்ல ஒரு ஆஃபராக இருந்தது ஆசீர்வாதில். அது வாங்கி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது காலியான அப்புறமா அது கொஞ்சம் மாவு 2-3 கவரில் கொஞ்சமாக இருந்தது. எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். உளுத்தம்பருப்பு வேறு ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன். அந்த டப்பா வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, ரொம்ப நாள்னால் ஒரு இலை வந்து போடணும். அந்த இலை வந்து போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். சரி, இப்போ வந்து மழை வேறு வந்துட்டு இருக்கிறதுனால காய வைக்கவும் முடியலனால நாளைக்கு எப்படியாச்சும் அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் உளுத்தம்பருப்பில் வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பருப்பு வகை அரிசி வகையாக இருந்தாலும் பூச்சிகள் வராமல் இருக்க அதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்காக சரி அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மறந்துட்டேன். அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து அதை ரெடி பண்ணிடணும். இப்போ வந்து மாவு வந்து பிசைகிறதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் இந்த மெத்தட் சொல்லியிருப்பேன். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து உப்பு தண்ணி ஊற்றி அதில் வந்து மாவு போட்டுட்டு தேவையான அளவுக்கு இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா கையில் வந்து நமக்கு அதிகமாக ஒட்டாது. நல்லா வந்து ஓரளவுக்கு தண்ணியில் கூட்டான அப்புறமா நம்ம கையில் வந்து பிசையும் போது கரெக்டாக வந்து மாவு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக வந்து கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். தேவைப்பட்டால் நடுவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து கோட்டான மாதிரி தண்ணியில் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து கையில் போட்டு இப்படி பிசையணும். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரத்தில் சப்பாத்தி மாவை நான் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நான் நைட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நான் அப்படியே வச்சுருவேன். கொஞ்சம் பிசைஞ்சு முன்னாடியே வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் வரும். அதனால் பசங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே சரி நான் வந்து இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேன். அப்புறமா காட்டுறேன் எப்படி வந்து சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். கையில் பாருங்கள் நிறைய ஒட்டவே இல்லை. இதுவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக தண்ணியில் கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிட்டோம்னா கையில் வந்து பட்டையாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி பிசையும் போது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. இல்லைன்னா ஓகே, நீங்கள் பிசைகிற மாதிரி பிசைங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கனால சொன்னேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை உடம்பா வச்சுக்கலாம். வச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி செய்யும்போது எடுத்து இதை செஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டேன். பசங்களும் அவங்களோட எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுதி முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க. மாவு வந்து நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். அப்புறமா செய்யலாம். இப்போ வந்து ஒரு 7:45 போல் ஆயிடுச்சு. சரி, நான் சப்பாத்தி செஞ்சிடலாம், சுட சுட பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்ச அப்புறமா இப்போ வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையில் இப்படி உருட்டி நல்லா நீளமாக வந்து இப்படி பண்ணி அதுக்கப்புறம் சின்னதாக இப்படி உருட்டி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக டக்குன்னு நம்ம தேய்ச்சிக்கிட்டே சுட்டுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டுக்கலான்னு நினச்சேன். அடுப்பாண்ட வந்து இடம் சின்னதாக இருக்கிறதுனால அங்கே வச்சு செய்யலாம். இருந்தாலும் கொஞ்சம் இடுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரீயாக இங்கே உட்காந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பாண்ட போய் செஞ்சுக்கலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சின்னதாக உருட்டி போட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணி அதுக்கப்புறம் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாவு வந்து நல்லா சின்னதாக எடுத்து மெல்லிசாக தேய்ச்சி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து நல்லா கனமாக எடுத்துருவாங்க, அப்புறம் கனமாக தேய்ச்சி செய்வாங்க. அது நல்லா இருக்காது. நம்ம வந்து மாவு சின்ன உருண்டையாக எடுத்து மெல்லிசாக தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் தேய்ச்சி அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வந்து சக்கரை பரோட்டா மாதிரி செஞ்சேன். பசங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் சின்னவர் சாப்பிடுவார், பெரியவர் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டார். நான் சின்னவர் மட்டும் சக்கரை வந்து அதிகமாக வச்சா சாப்பிட்ருவார். அதனால் சரி சாப்பிடுவார் நாளைக்கு காலையிலையாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒன்றா நார்மலாக தேய்ச்சிட்டு இப்படி சர்க்கரை வந்து ஒரு பக்கம் இப்படி ஓரமாக வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து தூக்கி அது மேலே இப்படி மடிச்சிடணும். இப்போ வந்து இதை சுட்டு எடுத்தோம்னா லைட்டாக எண்ணெய் போட்டு சுட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து இப்படி மடித்து விட்டுக்கணும். இல்லைனா செய்யும் போது சர்க்கரை மெல்ட்டாகி வெளியே வந்தால் தீஞ்ச மாதிரி ஆகிடும், கேரமலைஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதே போல் இன்னொன்று அந்த மாதிரி மொத்தத்தையும் திரட்டி எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு மேலே அந்த சிங்கிள் லேயராக செஞ்சதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டேன். இது மாவு பிசைஞ்ச அதே பாத்திரம் தாங்க, அதே பாத்திரத்தில் தான் போட்டு வைக்கிறேன். எப்போவுமே நம்ம சப்பாத்தி பரோட்டாலாம் செஞ்சோம்னா சுட சுட அப்படியே இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் குடுங்கின மாதிரி பாத்திரம், அதாவது ஒரு கிண்ணம் வெள்ளா மாதிரி இருக்கணும். நமக்கு வந்து பெருசாக இருக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சோம்னா நமக்கு அமுக்குன மாதிரி இருக்கணும் அந்த பாத்திரம். ஃப்ரீயாக வந்து இப்போ தாம்பாளம் தட்டு மாதிரி பெரிய தட்டு மாதிரி அதிலெல்லாம் வச்சோம்னா சீக்கிரமாக சில்லுன்னு ஆகிடும். இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் வச்சோம்னா என்ன ஆகும்னா அப்படியே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு சூடாக மூடி வச்சிட்டோம்னா. இப்போ நான் அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த பக்கம் சக்கரை பரோட்டா செய்யும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு செஞ்சுப்பேன். பெரிய தவான்றதுனால இடம் இருக்கனால மீதி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அதையும் செஞ்சிடுறேன். செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்து இந்த பொரியல் காலையில் செஞ்சது நல்லா இல்லை, அதை வச்சுட்டேன். இது வந்து மதியம் செஞ்ச சிந்துலா ஹெல்தியான ரெசிபின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். அதை வந்து இதில் நான் எடுத்துக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கஞ்சி சாதமில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் கஞ்சி குடிப்பேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து இப்போதைக்கு பரோட்டாவோ இல்லை ரொட்டியோ கொடுத்துருவேன். அவங்க வந்து பாலில் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. ஒரு சில டைமில் சர்க்கரை வச்சு சாப்பிட சொல்லுவாங்க, சர்க்கரை தண்ணியில் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து சர்க்கரையில் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலில் தொட்டு சாப்பிட சொல்லுவேன். எண்ணெய் போட்டு செய்யாமல் அப்படியே வெறும் ரொட்டி மாதிரி செஞ்சுருந்தேன். அதை வந்து பால் தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். மீதியெல்லாம் வந்து எண்ணெய் போட்டு செஞ்சுருக்கேன். அது மாதிரி இருக்கிறது வந்து குழம்புல சாப்பிட்றதே கரெக்டாக இருக்கும். இப்போ சக்கரை பரோட்டா இந்த பக்கம் இருக்குது. பரோட்டாலாம் செஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு சிந்துலா ரெடியாக இருக்குது சாப்பிட. சிம்பிளாக வந்து சூடு பண்ணலை, ஏன்னா ரொட்டியே சுட தான் இருக்குது. ஏதாவது ஒன்று சூடாக இருந்தால் நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகிடும். அதனால் குழந்தைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக ஊட்டி விடணுன்னா இவர் சின்னவர் வந்து பாலில் சாப்பிட்ணுன்னு சொன்னார். அதனால் நானும் பெரியவரும் சிம்பிளால் தொட்டு சாப்பிட்றதுனால அவர் தனியாக பாலில் தொட்டு சாப்பிட்றாரு. பாலில் தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு படுத்துருவோம்.
தூங்குறதுக்கு வந்து இன்றைக்கி பெட்டு மேலே போடுறதுக்கு ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி இருந்தது. அது வந்து கொஞ்சம் மேலே எதையோ போட்டு பாட்டில் மாதிரி உடச்சிட்டாங்க. அதனால் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் பாட்டில் துகள்கள் இருக்குது. அதனால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பிட்டு முடித்த உடனே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டு படுத்துருவோம். எடுத்து வச்ச பாத்திரமெல்லாம் அப்படியே கழுவி வச்சது எல்லாமே அப்படியே இருக்கும். நாளைக்கு காலையில் எடுத்து வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருவேன். ஏன்னா இன்றைக்கி நேற்று விழாக்களே சொல்லியிருப்பேன், சாதம் வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு சில டைமில் பூனை வந்து இந்த ரூமில் வந்துருச்சுன்னா வாய் வச்சுச்சா என்னன்னு சொல்லி தெரியாது இல்லைங்களா, முடி ஏதாவது விழுந்திருக்கும். அதனால் தண்ணியோடு வச்சிட்டோம்னா நமக்கு தள்ளி இருந்தாலோ கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம வச்சதை விட வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் தண்ணி வந்து எப்போவுமே சாதம் மேலே வச்சுருவேன். ஏன்னா சின்ன ரூமில் வந்து கதவு வந்து மூங்கிலில் செஞ்சது, பூனைகள் உள்ளே வர சான்ஸ் இருக்குது. அதனால தான். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் பாத்திரம் கழுவும் போது பசங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க சேர் போட்டு. ஏன்னா வெளியே இருட்டாக இருக்கு இல்லையா, அதனால் ஒண்டியாக கழுவுனால 2 பேரும் வந்து இங்கேயே உட்காந்துருப்பாங்க. நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு ஒன்றுன்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாத்திரமும் கழுவியாச்சு. குடிக்க தண்ணி கொண்டு வந்துட்டேன் பாட்டிலில். அதுக்கப்புறமா இப்போ பாய் போட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். பசங்க வந்து எப்போவுமே அவங்களே இழுத்து போட்டுருவாங்க. இன்றைக்கி வந்து இந்த பாட்டிலில் போட்டு உடச்சிட்ருக்காங்கனால அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு புடவை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாமனாருக்கு வந்து இந்த பக்கம் பாய் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து கொசு வலை கட்டி தான் படுப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் பாய் போட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் போட்டு கொசு வலையெல்லாம் கட்டிட்டு தண்ணி வந்து அவங்க குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டேன். பசங்களை தூங்க வைக்கலான்னு சொல்லிவிட்டு மாமனார் வந்து இப்போ குளிர்காலம் இல்லை மழைக்காலன்றதுனால சின்ன ஃபேனையும் சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே ரொம்ப வேக்கடாக இருக்குது. பசங்களை பார்த்திங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி எல்லா விலாக்லேயும் பனியன் போடாமல் தான் சுற்றிட்டுருப்பாங்க. அவ்வளோ வேக்கடாக இருக்கும். அதனால் மாமனாரும் வந்து 2 ஃபேன் வச்சு தான் தூங்குறதுக்கு சொல்லுவாங்க. இந்த பக்கம் குட்டி ஃபேன் ஒன்று வைக்கணும். அதனால் நான் அப்படியே பாய் போட்டுட்டு அந்த ஃபேனையும் அப்படியே சொருவிட்டு இந்த பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். இதுவே குளிர்காலம் வந்துருச்சுன்னா 4 பெட்ஷீட் கூட தாங்காதுங்க. அவ்வளோ குளிரும். ஒடிஷாவில் எக்கச்சக்கமாக குளிர் அடிக்கும். ரொம்ப பயங்கரமான குளிர். அந்தளவுக்கு அப்படியே பகல் ஃபுல்லாக குளிர்ந்துக்கிட்டே இருந்தோம். குளிராகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் குளிர்காலம் முடிகிற வரைக்கும் ஃபேனே ஓடாது. ஃபேன் அப்படியே இருக்கும். 4 மாதம் கழித்து ஃபேனை நம்ம வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்ட வேண்டியிருக்கும். அவ்வளோ வந்து குளிர்க்கும். குளிர் சீசன் வரும்போது நம்ம விலாகில் பார்க்கலாம். அப்போ வந்து ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாயெல்லாம் போட்டுட்டு வாட்ச்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போ வந்து டைம் பார்ப்பாங்க. நைட்டில் எந்திரிச்சு நடுவில் டைம் பார்த்துட்டு கரெக்டாக 4 மணிக்குள்ளே எந்திரிச்சுவாங்க. 3:30 மணி 3 மணிக்குள்ளே. இன்றைக்கி அவ்வளோதான் விலாகு முடிச்சுட்டு நாங்களும் தூங்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.